தமிழ்நாட்டில் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் போராடுறாங்க. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் போராடுறாங்க. நாம் தமிழ் கட்சி பெண்கள் தான் போராடுறாங்க. நாம் தமிழ் கட்சி ஆண்கள் தான் போராடுறாங்க. வேறு எந்த கட்சிக்காரங்களும் என்னது போராடுறது கிடையாது. இப்போ எதுக்கு இந்த நாட்டில் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும், கட்சி நடத்தணும்? அந்த கட்சியில் இருக்கோம்னா தமிழன் தானே. தமிழன் இல்லை தமிழங்கிற உணர்வு இருந்திருந்தால் என்ன பண்ணுவாங்க? போராடுவாங்க. இங்கே ஒரு பிழை இருக்குது. அவங்க யாரை தலைமை ஏற்று நிற்கிறாங்கன்னு பார்க்கணும். அது அங்கேருந்து ஆரம்பத்துலேருந்து வருது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர் வந்து அண்ணாதுரை. அவர் ஒரு தமிழர் அல்லாதவர், அவர் ஒரு தெலுங்கர். அப்போது அவர் தெலுங்கராக இருக்கிறனால இப்போது அந்த கட்சியை யார் வச்சுருக்கா அப்படின்னா, இன்னொரு தெலுங்கரான என்னது கருணாநிதி குடும்பம் வச்சுருக்கு. அப்போ அந்த கட்சியில் இருக்க தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களால என்னது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் போராட முடியலை. சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார்? ஆந்திராவில் இங்கேருந்து மர வெட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னது செம்மர வெட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி 20 பேர் சுட்டு கொண்டாரு. ஏன் போராட மாட்டுறாங்க? திமுக உள்ளவங்க ஏன் போராடலை? கேட்டால் 1.5 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோங்கிறாங்க. அந்த கட்சியில் தொண்டர்கள் இருக்குங்கிறாங்க. 1.5 கோடி பேர் ஏன் போராட வரல? தமிழ்நாட்டில் ஏன் உணர்வு வரல? அதில் கொஞ்சம் பேர் என்னது மாற்றினத்தவர் இருப்பாங்க, தெலுங்கர் இருப்பாங்க, மலையாளர் இருப்பாங்க, கன்னடர் இருப்பாங்க, வட இந்தியர் இருப்பாங்க, யாராவது இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அதிகமாக யார் இருப்பா? தமிழர் தானே இருக்காங்க. அந்த தமிழர் ஏன் போராட வரல? ஏன்னா அவங்களும் என்ன போயிட்டாங்க, தெலுங்கராக மாறி இனம் மாறி போயிட்டாங்க. ஏன்னா தெலுங்கர் தலைமையை ஏற்று கேள்வி வைக்க முடியாதுல்ல. அப்போது அந்த திமுக தலைமை வந்து ஒரு தமிழனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த தமிழனுக்கு உணர்வு வரும். அப்போ அதில் இருக்க தொண்டர்களுக்கு உணர்வு வரும். அப்போ தலைமையே தெலுங்கா இருக்கையில் அது கீழே இருக்க தமிழர்களுக்கு என்ன அந்த உணர்வு வந்தால் கூட கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன பண்ணுறாங்க? தமிழர்கள் அங்கே நிற்கிறாங்க, இனம் மாதிரி நிற்கிறாங்க. நமக்கு எதுக்குப்பா நம்ம கட்சி தலைமை நம்மனது, நம்ம அந்த இனம் இந்த இனம்ட்டு போனோம்னா தமிழ்னா அப்படின்னு தமிழர் அப்படின்னுக்கிறோம்னா நமக்கு பதவி கிடைக்காது, நமக்கு பணம் கிடைக்காது, பதவி உயர்வு கிடைக்காது. என்னையா அது? இந்த இனம் எப்படி இந்த இன அரசியலில் எப்படி அழிஞ்சு போய் நிற்கிதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பெரிய கட்சி ஏடிஎம்கே. அந்த கட்சியை ஆரம்பித்தது யாருங்கன்னா ஒரு மலையாள தெலுங்கர், நம்பூதிரி நாயர், ஒரு மலையாள தெலுங்கர். அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே அந்த கட்சியில் இருக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அந்த உணர்வு தான் இருக்காங்க எல்லாருமே. தமிழ் உணர்வு இல்லை. இங்கே தமிழ் உணர்வு இல்லை. இன்றைக்கி எடப்பாடி இருந்தாலும் கூட எடப்பாடியாருக்குமே அந்த உணர்வு இல்லை. ஏன்னா எடப்பாடியார் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்து வரல. இந்த ஆட்சிக்கு ஆரம்பித்தவர் யார்? நம்பூதிரி நாயர், தெலுங்கு நாயர், எம்ஜிஆர். அதனால் அந்த கட்சியில் உள்ள என்ன பண்ணுறாங்க?